இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மற்றவர்களுக்கு நீ செய்த நன்மைக்கு உனக்கு ஒரு பெரிய ஒரு ரிவார்டு இருக்குது. மற்றவர்களுக்கு நீ செய்த நன்மைக்கு உனக்கு திருப்பி அவங்க உதவி செய்யாமல் போயிருக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம செய்த நன்மைக்கு நம்ம தலை மேல ஏறி நம்ம நடந்து கூட போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ மற்றவர்களுக்காக செய்த நன்மைக்கு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய நன்மை உண்டு. நன்மை செய்வதை விட்டு விடாதீங்க. நீங்க உதவி செய்தவர்கள் உங்களை உடைத்திருக்கலாம், நீங்க உதவி செய்தவர்கள் உங்களுக்கு எதிராக பேசிருக்கலாம், நீங்க உதவி செய்தவர்கள் உங்க தலை மேல ஏறிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உதவி செய்து நிறுத்தாத, மற்றவங்களுக்காக செய்து நிறு, உனக்கான பலன் மேல இருந்து வரும். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா? மத்தவங்க நம்ம கிட்ட உதவி கேட்கும் போது நம்மளே பரிதாபமான நிலைமையில இருப்போம். Quite often when people ask us for help and they want us to hold the rope, we will already be in a disaster. We like, I'm already in this state, how will I ever hold? But probably God is telling you, probably this hand is painful, but the Lord is saying you have another hand still to hold the rope for somebody else.